இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, இந்த தடவை நம்ம ஊர் திருவிழாவும் பொங்கல் திருவிழாவும் ஒன்னாப்புல சேர்ந்து வரதால சாட்டு தட்டை நீக்கிற வரைக்கும் யாரும் ஊரை விட்டு போக கூடாது. இது பஞ்சாயத்தார் உத்தரவு சாமியோ. ஐயா என்ன வர கிளம்பிட்டாராம், வந்துருவாரு. ராமசாமி வா. இது வண்டே சாமி, கும்பரின் சாமி, புண்ணியம் சாமி, சந்தோஷங்க. எல்லாம் பிடிச்சு எடுத்துங்கப்பா. வாங்க வாங்க. அதான் சவடமுத்து திருவிழா உட்கார்றான், மதியத்துக்கு சோத்தை சேர்த்து ஆக்கிரு. ஆர்ப்பா அதான் என் கூட படிச்சான்ல கவட்டக்காலன், அந்த திருநெல்வேலிக்காரன். கருவானா? ஆமா அவன் தான். நீ தான் கண்ணு தெரிஞ்சா அவ வரச்சா அவி கோபட்டில் உத்துரு, அவனை வர சொல்லு. ஏய் மாறி, திருவிழா போயிட்டு வரேன். கசாப் கிட்ட தங்கராஜ் 2 கிலோ ஆட்டுக்கறி 2 தருவான், வாங்கி ஆதாட்ட கொடுத்துட்டு பண்ணையத்தை பார்த்துக்கடா. ஏன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ கிறுக்கு பிடிச்சமா நிற்கிற. ஏண்டா நாச்சியப்பா, நீ மட்டும் போகணும்ன்ற திருவிழாவுக்கு மாறி பேருக்கு மாதம் திருவிழா போய் பார்க்க ஆசை இருக்காதா? சரி, அவனு போயிட்டா பண்ணையத்தை யார் பார்த்துக்கிறது? அடா கிறுக்கு பேல, நாச்சியப்பன் பண்ணையில் ஒரு உசுருக்கு ஒன்றும் ஆகாது. உன் பொழப்பு தெரியாமல் நீ வளர்ந்துக்கிட்டு இருக்க. பண்ணையத்தை நான் பார்த்துக்கிறேன், அவனை போயிட்டு வர சொல்லு. சரி அத்தா, போயிட்டு வரட்டும். முளைச்சு 3 நாளா விடல, பஸ் முதல்ல பாக்குற. இப்ப பாரு எப்படி போகுதுன்னு. பாத்தீங்களா மாப்ள எப்படி ஜெயிச்சோம்? எத்தனை ரேஸ பாத்துருப்போம். எங்ககிட்டே வா. என்னண்ணே கடைசி நேரத்துல பிரேக்க போட்டீங்க பாருங்க, அந்த பையன் ஜெயிச்சு போயிட்டான். விடுறா செய்யிட்டு, நம்மளாம் சின்ன வயசுல எத்தனை வண்டியை முதல்ல முயற்சி பண்ணியிருப்பான். அங்க பாரு மூஞ்சில எவ்வளவு பெரிய சந்தோஷம். அத்தா வடகால போயிட்டு வந்துடுறதா. டேய் சூடா 4 இட்லி சாப்பிட்டு போடா. போலாம். டேய் ராசா 4 வாய் சாப்பிட்டு போயேன்டா. வந்து சாப்பிட்றாத்தா. இப்பதான் புள்ள வந்தான், வந்து 1 ரூபா கூட சாப்பிட விடல. வந்த உடனே கூட்டிட்டு போறான் பாரு எடுவட்ட பையன். நீ மட்டும் நல்லா தின்னு பெருத்து போயாளா? ஏன்டா நல்ல ஆத்தா கிட்ட என்ன திட்டுவாங்க வைக்கிற? தின்னுட்டு வர வேண்டியதானே. டே வருஷம் பூரா சாப்பிட்றோம், ஒரு நாள் சாப்பிடலாம், செத்தா போறோம். வாடா மாப்பிள்ள.